Hey guys, welcome to our channel. ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு செம்மையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட மார்க் வச்சு மட்டுமே இந்த ஜாப் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் April 21st. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டியூ, let's get started. ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்க்கான போஸ்டிங்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய வேகன்சிஸ் அண்ட் போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த ஜாபோட ட்ரைனிங் லொக்கேஷன் பெங்களூர் அண்ட் லக்னோன்னு கொடுத்துருக்காங்க. பெங்களூரில் 14 வேகன்சியும் லக்னோவில் ஒரு வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். பெங்களூரில் 13 வேகன்சியும் லக்னோவில் 4 வேகன்சியும் ஸ்ரீ விஜயபுரமில் 3 வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் பெங்களூரில் 2 வேகன்சியும் ஸ்ரீ விஜயபுரமில் 1 வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பெங்களூரில் 4 வேகன்சியும் லக்னோவில் 1 வேகன்சியும் விட்டுருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பெங்களூரில் 2 வேகன்சி விட்டுருக்காங்க. இந்த ஜாப் போஸ்டிங் எல்லாத்துக்குமே ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக 9,000 கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான். உங்களுக்கு 1 இயர் தான் இந்த ஜாப் இருக்கும். பட் இஸ்ரோ மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனிக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் லைப்ரரி சயின்ஸ் போஸ்டிங்க்கு பெங்களூரில் ஒரு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கும் 9,000 ருபீஸ் ஸ்டைஃபண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்ளமா முடித்தவங்களுக்கு தனியாக வேகன்சிஸ் அண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு பெங்களூரில் 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இசிஇ முடித்த டிப்ளமா கேண்டிடேட்ஸ்க்கு பெங்களூர், லக்னோ அண்ட் ஸ்ரீவிஜயபுரமில் ஈச் ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க. அண்ட் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் பெங்களூரில் 6 வேகன்சியும் லக்னோ அண்ட் ஸ்ரீவிஜயபுரமில் ஈச் ஒரு வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமாவில் பெங்களூரில் ஒரு வேகன்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்ரீவிஜயபுரமில் ஒரு வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு 8,000 ருபீஸ் மந்த்லி ஸ்டைஃபண்டாக இருக்கும். அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கும் இங்கே ஜாப் இருக்குது. ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ப்ராக்டிஸில் பெங்களூரில் 5 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு 8,000 ருபீஸ் ஸ்டைஃபண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ட்ரேட் ஐடிஐ முடித்த கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சிஸ். எலக்ட்ரானிக்ஸ் போஸ்டிங்க்கு பெங்களூரில் 4 வேகன்சியும் லக்னோ அண்ட் ஸ்ரீவிஜயபுரமில் ஈச் ஒரு வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெக்கானிஸ்ட் போஸ்டிங்க்கு பெங்களூரில் ஒரு வேகன்சியும், ஃபிட்டர் போஸ்டிங்க்கு பெங்களூரில் ஒரு வேகன்சியும், வெல்டர் போஸ்டிங்க்கு பெங்களூரில் ஒரு வேகன்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு 7,000 ருபீஸ் மந்த்லி ஸ்டைஃபண்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட டிகிரி அண்ட் டிப்ளமோ மார்க்ஸ் வச்சு தான் இந்த ஜாப் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க அலாட் பண்ணுற ஆஃபீஸில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ட்ராவல் அலவன்சஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். கொடுத்துருக்கிற இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சப்ஜெக்டில் அப்ளிகேஷன் ஃபார் அபவ் மென்ஷன்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் அனுப்பணும். இந்த மெயிலை நீங்கள் 21st April நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடிஸ் எல்லாத்துலேயும் தான் நீங்கள் மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெங்களூர் லொக்கேஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் லக்னோவுக்குனா இந்த மெயில் ஐடிக்கு, அண்ட் ஸ்ரீவிஜயபுரம் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் மெயிலோட பாடியில் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஐடிஐ சர்டிஃபிகேட், டிகிரி டிப்ளமா சர்டிஃபிகேட், அது எல்லா செமஸ்டர்ஸோட சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் டிப்ளமா சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், நாட்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர்னு எல்லாமே நீங்கள் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்.
அண்ட் NATS என்ரோல்மெண்ட் நம்பர் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா கீழே nats.education.government.in வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பரை அந்த மெயில் ஐடியில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரோ சைட்லேருந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேட் அண்ட் வென்யூ ஆஃப் இன்டர்வியூ பற்றி பார்ப்போம். நீங்கள் பெங்களூர் லொக்கேஷனில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா May 20 and 21 உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். காலையில் 9 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லக்னோ லொக்கேஷனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா May 14 and 15 உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் காலையில் 9 மணிக்கு. அண்ட் ஸ்ரீவிஜயபுரம் லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா April 29 and 30 உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் காலையில் 9 மணிக்கு. இந்த ஜாப்க்கு 2022, 23 and 24 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி கீழே நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டாம். அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.